நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்தில் அமர்ந்தவுடனே இடது கையை இடது தொடையில் வைப்பார்கள், வலது கையை வலது தொடையில் வைப்பார்கள். அப்படி வைக்கும் பொழுது கட்டை விரல் இருக்குல்ல, இந்த பெருவிரல், இந்த கட்டை விரலையும் நடுவுல உள்ள விரல் இருக்குல்ல, நடுவிரல், பாம்பு விரல் வாங்கல்ல, பாம்பு விரல் அது பேரு, சரி, நடுவிரல், இந்த கட்டை விரல் நடுவிரல் இரண்டையும் இப்படி சேர்ப்பார்கள். இந்த ரெண்டு விரலை மடக்குவார்கள், இந்த ரெண்டு விரலை மடக்குவார்கள். இந்த ரெண்டு விரலை இப்படி வளையம் மாதிரி செய்வார்கள். கட்டை விரலையும் பாம்பு விரலை நடுவிரலையும் சேர்த்து ஒரு வளையம் போல ஆக்குவார்கள். ஆட்காட்டி விரல் நீட்டுவார்கள். அசைத்து கொண்ட ஒரு ஆளை கூப்பிடுற மாதிரி அசைப்பார்கள். ஒரு ஆளை கூப்பிடும்ல அந்த மாதிரி அசைப்பார்கள். ராய்துஹு யுஹர்ரிகுஹா யதுபிஹா, அழைப்பது போல அந்த விரலை அசைத்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். இந்த அப்பாவி இளைஞர்களை ஏமாத்துறதுக்கு தப்பா எப்படி அர்த்தம் வைக்கிறாங்க. யுஹர்ரிகுஹா யதுபிஹான் இருக்குது, அசைத்தார்கள், யாரையும் அழைப்பது போல. யாரையும்ங்கிற வாசகத்தை காட்ட முடியுமா ஹதீஸ்ல? 1 லட்சம் ரூபாய் பரிசு காட்டுங்களா பார்க்கலாம். ஏன் யாரும் வார்த்தையை போட்டீங்க? இளைஞரை ஏமாத்த தானே. அழைப்பது போல வேற அர்த்தம் வச்சான்னு வச்சுக்கிறேங்க. யாருங்க அழைச்சாங்கன்னு இளைஞர் கேட்பாங்களாம். அதனால யாரையும் சேர்த்துக்கிறது. போலங்கிற வார்த்தை காமிக்க முடியுமா? காமிங்க. நீங்க சொன்னாங்க நாங்களும் சேர்ந்து அசைக்கிறோம், காமிச்சிருங்க. அங்க எதுவும்டா துவா ஓதுவார்கள் அர்த்தம். அத்தஹியாத்துல ஆரம்பிச்சு சலாம் ஓதுற வரைக்கும் நீங்க ஓதுறது எல்லாம் துவா. மீனிங் தெரிஞ்சா தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது சம்பந்தம் வர்றது அசைத்தார்கள், அதே போல துவா ஓதினார்கள். அதை போய் அதை யாரையும் அழைப்பது போல. ஏன்னா அசைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் கொண்டு வர்றாங்களாம். இது பலவீனமான ஹதீஸுங்க. சஹீஹான ஹதீஸ்ல எல்லாம் அஷாரான்னு தான் வருது. யுஷீரு, சமிக்கை செய்தார்கள், சஹீஹான ஹதீஸ். அதை விட்டாச்சு. பலவீனமான ஹதீஸ் தூக்கி வச்சுக்கிட்டு அசைச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அது என்னது? சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசைக்க மாட்டாங்கன்னு சொல்லி அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யுஷீரு பிஸ்பாஹி, விரல சமிக்கை செய்வாங்க, வலா யுஹர்ரிகுஹா, அசைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப அங்க அசைத்தல் வந்திருக்குத சமிக்கைக்கு உண்டான அசைவு தான். நான் விரல அசைக்கவே இல்லை, எப்படி சமிக்கை செய்ய முடியும்? நான் விரல அசைச்சாதானங்க சமிக்கை செய்ய முடியும். சமிக்கைங்கிற செயலாதிதான் வந்திருக்குதுல, அதுக்கு விளக்கம் தான் இது. அசைத்து விரலை சமிக்கை செய்வது அதுக்கு விளக்கம் தானே தவிர அசைச்சுக்கிட்டே இருந்தாங்களா? அசைக்க மாட்டாங்கன்னு ஹதீஸ் இருக்க தெளிவா. சரி, இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு பண்ணாங்க. யாரு? இவங்களும் ஆதாரம் காட்டிட்டு இருக்காங்கல்ல, யாரையும் அழைப்பது போல இல்லாதன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஹதீஸை பதிவு பண்ணிவிட்டு யுஹர்ரிகாவுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அதே ஹதீஸ் கிதாபிலேயே அல் முராது பி தஹரீகி, இங்கே அசைத்தல் என்பதனுடைய அர்த்தம் அல் இஷாரத்து பிஹா, சமிக்கை என்பதுதான். லா தக்ரீரு தஹரீகஹா, அசைத்துக் கொண்டே இருத்தல் என்பதல்ல. யார் சொல்றது? இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி. இந்த ஹதீஸுக்கு கீழே எழுதிட்டாங்க. இந்த வஹாபியெல்லாம் மேல உள்ள ஹதீஸ் மட்டும் எடுத்துட்டு கீழே உள்ள பார்க்க மாட்டாங்க. ஏன் இப்படி செய்யணும்? இவ்வளவு இமாம்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறாங்கல்ல, அசைச்சுக்கிட்டே இருக்கிறதல்லப்பா, தப்பா வழங்கிறாதீங்க. அன்றைக்கே எழுதி வைத்தார்களே, இன்னைக்கு மாத்தமா செய்யலாமா? அந்த இமாம்கள் தெளிவுபடுத்தி பின்னரும் கூட பாவம் அப்பாவி இளைஞர்கள் உங்களை நம்பி தானே வந்தாங்க, ஏதோ குர்ஆன் ஹதீஸ்ங்கறாங்க, உங்கள் பின்பற்றா சொர்க்கத்துக்கு போகலாம் என்று நம்பி வந்திருக்கிற இளைஞர்களுக்கு மோசடி செய்கிறீர்களே, தவறான வழியை காட்டுகிறீர்களே. சரி, ஏன் இது விரல அசைக்கிறோம்? ஒரு சஹாபி ஒரு கட்டத்திலங்க 2 விரல காமிச்சாங்க. அப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஹித் அஹித், ஒரு விரலை காட்டு, ஒரு விரலை காட்டு. ஏன்? இறைவன் ஒருவன் என்று காட்டுவதற்காகத்தானே விரல். அங்க போய் 2 காட்டினா 2 இறைவன் வந்துடும். அப்ப நோக்கம் என்ன? இறைவன் ஒருவன். அந்த நேரத்தில் போய் அசைச்சுக்கிட்டே இருந்தா இறைவன் ஒருவனுங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குல்லங்க வந்துடும். அப்படி செய்யலாமா? இப்ப தவறான அர்த்தம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இது விளக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் செய்த தவறு. அப்ப ஹதீஸுடைய தரத்துக்கு வருவோம். ஏன்னா இளைஞர்களை எப்படி ஏமாத்தி வச்சிருக்காங்க? ஆதாரபூர்வமான ஹதீஸை கொண்டுதான் நான் உனக்கு சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காங்க. அப்பாவி இளைஞர்களே, உங்களுக்கு நான் சொல்றேன், அந்த ஹதீஸ்ல ஆசிம் இப்னு குலைப் இடம்பெறாரு. அவர் தனித்து அறிவிச்சா அதை ஆதாரம் எடுக்க கூடாது. இப்னுல் மதீனிங்கிற ஹதீஸ்களை வல்லுநர் சொல்றாங்க. இப்ப இதுக்கு இந்த எல்லாம் காமிச்சோன்னா அவங்க என்ன சொல்றாங்க? சும்மா தானங்க சொல்றாங்க, ஆதாரம் எடுக்க கூடாதுன்னு சொல்லி காரணத்தையா சொன்னாங்க அப்படின்னு இவங்க கேட்கறாங்க. இப்ப நம்ம கேள்வி கேட்கிறோம், காரணத்தை சொல்லி சொன்னால்தான், காரணத்தை காட்டி ஒரு கருத்தை சொன்னால்தான் அது ஒப்புக்கொள்ளணும் என்கிற வாசகத்தை நீங்க எந்த கிதாபுல காட்டுங்க, நாங்க ஒப்புக்கொள்றோம். காட்ட முடியுமா? ஹதீஸ் கொலை வல்லுநர்களுடைய ஏகோபித்த முடிவு. நீங்க இஜ்மாவி கூடான்னு சொல்லிவிட்டு பிறகு ஏகோபித்த முடிவு. ஹதீஸ் வல்லுநர்களை போய் பின்பற்றலாமா? நீங்க சுனன்ல நாங்க வச்ச கேள்வி இன்னைக்கு அப்படித்தானே இருக்குது. ஃபிக்ஹ் கலை இமாம்களை பின்பற்ற கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஹதீஸ் கலை இமாம்களை மட்டும் ஏன் பின்பற்றீங்க? அந்த இமாம் மட்டும் எப்படி பின்பற்றலாம்? குர்ஆன்ல ஆதாரம் காட்ட முடியுமா? ஹதீஸ் ஆதாரம் காட்ட முடியுமா? அப்படின்னு நம்ம கேட்டு வச்சிருக்கிறோம். இன்னும் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வேறு விஷயம். அப்பாவி இளைஞருக்கு நான் சொல்றேன்,
அதனால காரணம் சொன்னால்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வாசகத்தை அந்த ஹதீதுகளை நூல்கள் இருந்து காமிச்சிருட்டவங்க. அப்படி காமிக்கவில்லை என்றால் விரல் அசைத்தல் என்கின்ற ஹதீஸ் பலவீனமானதே பலவீனமானதே பலவீனமானதே. இதை வச்சுக்கிட்டு அமல் செய்யாதீங்க இளைஞர்களே. அத ஆதாரம் காட்டட்டும். இந்த கிதாபுல இப்படி இருக்குது, காரணம் காட்டணும், காதாரம் கட்டட்டும். உங்களோட சேர்ந்து நாங்களும் அசைக்கிறோம். நாங்க தான் தயாரா இருக்கிறோமாங்க. அப்ப எதுவுமே ஒரு அர்த்தம் புரியறது இல்ல, தப்பு தப்பா அர்த்தம் வைக்கிறது. ஒரு கணவர் மனைவிட்ட சொன்னாரு, பாயாசம் நீங்க ஆசையா இருக்கு கொஞ்சம் செஞ்சுதான் அப்படின்ட்டு. அந்த அம்மா சரின்னு போயிருச்சு அடுப்பங்கரைக்கு. கொஞ்ச நேரம் ஆன உடனே சத்தம் கேக்குது. ஒரு தரம், 2 தரம், 3 தரம் ஏலம் போற சத்தம் கேக்குது. என்னடான்னு போய் உத்து பாத்துக்கிறாரு. அந்த அம்மா கையில ஒரு புஸ்தகம் இருக்குது, சமையல் செய்வது எப்படி. அதுல ஒரு பக்கத்துல பாயாசம் தயாரிக்கும் முறைன்னு போட்டிருக்கு. அதை பார்த்து பார்த்து அந்த அம்மா தயார் பண்ணிக்கிட்டே வருது. கடைசியில ஒரு குறிப்பு போட்டிருந்தாங்க, பாயாசம் கொதி வந்த பிறகு ஏலம் போட்டு இறக்கவும் அப்படின்னு இருக்குது. இந்த அம்மா ஒரு தரம் 2 தரம் ஏலம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. பாயாசம் உருப்படுமா? அட ஏலம் போட்டு இறக்கவும் சொன்னா ஏலக்காய் போடணும்னு அர்த்தம். இடத்துக்கு தகுந்தவாறு அர்த்தம் வைக்கணுங்க. ஆனா இந்த வஹாபிகளுக்கு மொழி அறிவு இல்லை, குர்ஆனுடைய ஞானம் இல்லை, ஹதீஸுடைய ஞானம் இல்லை. அதனாலதான் தவறான அர்த்தம் வைக்கிறாங்க. அதனாலதான் அந்த வஹாபி ஆலிம் கட்டே சொல்றோம், உங்களுக்கு ஆய்வு செய்யற தகுதி இல்ல, பேசாம மதப்புக்கு வந்துடணும். நீங்க என்ன ஆய்வு செய்றீங்க? இளைஞர்களை விட்டுருவோம், பாவம் அவங்களும் இல்ல, உங்களுக்கே கூட தகுதி இல்லை என்கிறோம். நாம் அதைத்தான் நிரூபிச்சிருக்கிறோம் விவாதத்துல.